அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கவெல்லாம் அரசியல் பேச வந்திருக்காங்க. நான் குடும்பத்தில் ஒருத்தனாக வந்திருக்கேன். ஐயாவும் கலைஞர் ஐயாவும் எந்த அளவுக்கு நட்போடு இருந்தாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் எழுதணும், இவர் பேசணும், ரெட்டக்குழா துப்பாக்கி மாதிரி ரெண்டு பேரும். அப்படி நண்பராக நாடக நாட்கள்லேருந்து நண்பர்களாக இருந்து அவங்க ரெண்டு பேரும் மேடைக்கு வந்துச்சுன்னா என்ன குசும்பு பேசுவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேடையில் பேசும்போது ஞாபகம் இருக்கா, தஞ்சாவூர் கோயிலுக்கு போகணுமே சாமி கும்பிட்றதுக்காக காற்று வாங்கிறதுக்காக பேசும்போது எப்படி கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் அழுதாங்க. அதெல்லாம் இன்னைக்கு கூட ஞாபகம் இருக்கு. அந்த பாசத்தோடு இன்னைக்கும் என் அருமை அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் கூட பழகிட்டு தான் இருக்கார். ஐயா கலைஞர் அவர்கள் பேரை சொன்னால் எங்கள் அப்பா தலையில் அடிப்பார். டக்குன்னு யார பெரியப்பான்னு கூப்பிட்றா மரியாதை அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரியப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவரும் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். வாடா பிரபு இங்கே வான்னு கிள்ளுவார். என்னப்பா இது, உங்கள் அப்பனை கிள்ள முடியாததால உன்னை கிள்றேண்ணா அப்படின்னு. உங்கள் அப்பா எப்படி தெரியுமா கிள்ளுவேன், நேராக போய் டிவியில் போய் பார்த்து கிள்ளிட்டு வருவேன். அதை நம்ம சகோதரி கனிமொழி கூட ஒரு நாள் சொன்னாங்க, அது அப்பா இது பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்து மேலே பாசம் உள்ளவர்கள். அப்பா மேலே ஆசையில் சிலையை வைச்சார் நம்ம மெரினா பீச்சில். இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. எவ்வளவோ எதிர்ப்பு மூலக இருந்தும் பெரியப்பா டாக்டர் கலைஞர் அப்பாவுக்கு ஒரு சிலை வச்சதை என்னால் மறக்கவே முடியாது. ஏதோ சில காரணங்களால் அது எங்கேயோ ஒரு மணிமண்டபத்துக்கு போச்சு. ஆனால் இன்றைக்கும் 3 வருஷமாக அரசு விழாவை கொண்டாடி என் அருமை அண்ணன் முதல்வர் அப்பாவுக்கு மரியாதை பண்ணிக்கிட்டே இருக்கார். அது நாங்கள் என்னன்னைக்கு மறக்க முடியாது. அந்த காரணத்துக்காக தான் நான் இங்கே நிற்கிறேன். எனக்கு அரசியல்லாம் தெரியாது. நான் தான் சொன்னேன், குடும்பத்தில் ஒருத்தனா இங்கே வந்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி கடக நண்பர்கள் நீங்களாம் இருக்கீங்களே, உங்களை மாதிரி உபசரிப்பு நீங்கள் வரவேற்கிறது தம்பி ஸ்னேகன் சொன்னார் இல்லையா, நீங்கள்லாம் வரவேற்கிற விதமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப அன்போடு இருக்கும். அந்த வகையில் முதல்ல நிற்கிறவர் எங்கள் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். தனக்கு பேர் வருதோ இல்லையோ அவங்க தலைவருக்கு பேர் வர்றதுக்காக எல்லாமே சொன்னார் பண்ணுறாரு. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். தம்பி போஸ் வெங்கட்டா இருக்கட்டும், கவிஞர் தம்பியாக இருக்கட்டும், பிரசன்னா, எனக்கு நீங்கள் பேசுகிற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணன் நாதன், பரதி இளம்பருதி அண்ணனோட தம்பி இங்கே இருக்கார். அவர் அந்த உருவச்சிலைக்கு அது எழுப்பி அதை ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி அது பண்ணதுக்கு காரணமே அண்ணன் இளம்பருதி தான். அதுக்கு இங்கே நிற்கும் போது இவர் உட்கார்ந்து இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம், அந்த ஞாபகம் வருது. இப்படி இருக்கும்போது நான் கான்வெண்ட்டில் தமிழ் படித்தவன். எவடா இங்கேன்னு கூப்பிடுவார் பெரியப்பா, எங்கே பேச பார்க்கலாம், உங்கள் அப்பாவோட டைலாக் பேசணும். இப்படிலாம் பேசாதீங்க, பண்ணாதீங்கப்பா, எனக்கு கொடுமை பண்ணாதீங்கப்பா. அதான் இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி வந்தவங்க கவிஞர்லாம் பேசி என்னை கடைசியில் பேச வச்சுட்டாங்கன்னு எனக்கு ஆடிட்டேன் நான். இருந்தாலும் ஒரு படத்தில் காவலை கேட்டிக்காருன்னு ஒரு படத்தில் ஒரு ஊரங்க நாடகம் மாதிரி என்னை பேச அப்பா பெரியப்பா டைலாக் கொடுத்தாரு. அதை அவரே பதிவு பண்ணி ஒரு கேசட்டில் பதிவு பண்ணி அனுப்புகிறார். பேரலை கிளியோபட்ராயின் உள்ளத்தில் கொலுவிட்டிருக்கும் போது போர் முனையில் எதிரிகளை பந்தாடும் வீரன் எனக்கு தானாக வரும்னார். அப்பா இது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாரு, என் நண்பன் சிவாஜி கிட்ட ஒரு தடவை கேட்டுக்க, அதுக்கப்புறம் அவர் எப்படி பேசுகிறாரோ நீ பேசுனார். அவர்கிட்ட போய் கொடுத்தோன்னே என்னடா அது கொடுத்தாரா, என்ன பேச சொன்னாரா, அவர் பதிவு பண்ணி அனுப்பிச்சார். பேரடை கிளியோபட்ரா என் உள்ளத்தில் கொலுவிட்டிருக்கும் போது போர் முனையில் எதிரிகளை பந்தாடும் வீரன் எனக்கு தானாகவே வருனார். என்னப்பா இவங்க ரெண்டு பேரும், அப்பா. அந்த காரணத்தால் தாங்க நான் இங்கே நிற்கிறேங்க. இவ்வளோ நாள் நட்பு இன்னைக்கு டைலாக் பேசி அப்பா இன்னைக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அது எங்கள் ஐயா பெரியப்பா டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் நான் நன்றி சொல்லணும். வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும், கோபாலபுரத்தில் வீட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் எங்கள் அப்பா மேலே அளவு கடந்த பிரியம் வச்சுருக்கவங்க.
அந்த காரணத்தில் அண்ணன் வந்து வருஷம் வருஷம் அரசு விழாவாக கொண்டாடுறது அப்பாவோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து புது சிலையை வச்சு எல்லாரும் பார்க்குற அளவுக்கு புது சிலையை வச்சு இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய மரியாதை எங்கள் வீட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கும் நாங்கள் வந்து நன்றி கடன்பட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அது மட்டும் இல்லை, இப்போ நாங்களாம் வந்து கலைஞர்கள்லாம் யார்? நீங்கள் இல்லைன்னா நாங்களாம் இல்லை. இந்த விஷயத்தை அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. ஐயா கவிஞர் அவர்கள் வந்து எதுன கவிதையை பற்றி அப்பா சொல்லுவாங்க. பொன்னல்ல பொருளல்ல புவியாலும் மன்னர் தரும் என்னவனாம் அறியாத எதுவுமல்ல மின்னி வரும் மெய்கவியின் மெய்யழகை காண்போர் தம் கண்ணில் வரும் ஒரு துளியே கவிஞனுக்கு கோடியின். அதில் என்னன்னா, கவிஞனோட எழுத்தை கேட்டுட்டு ஒரு துளி கண்ணீர் விட்டால் அது எங்களுக்கு கோடி கொடுத்த மாதிரி. எங்கள் கலைஞர்கள்னால் நீங்கள் பார்த்து நீங்கள் கையை தட்டினீங்கன்னாவே போதும் ஐயா. இதுதான் எங்கள் லைஃபு. இப்போ இப்படிலாம் வந்து உங்களை வந்து மீட் பண்ணி நாங்கள் பேசுகிறது, நீங்கள் கை தட்டுறது இருக்கு இல்லையா, உற்சாகம், இது போதும் எங்களுக்கு. எங்கள் வந்து லைஃபே இதுதான். இதை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வீட்டுக்கு வந்தார் அன்னைக்கு. அப்படியே அப்பா ஃபோட்டோலாம் பார்க்குறாரு. பாருங்கள், கலைஞர் அப்பா வந்து எவ்வளோ நண்பர்கள். உங்கள் அண்ணனுக்காக நீங்கள் வரணுன்னாரு. அண்ணனுக்காக வரேன், உங்கள் கழக நண்பர்களுக்காக வந்தேன்னு சொல்லி இன்றைக்கி வந்தேன். இங்கே மீட் பண்ண இங்கே வந்து சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். தயவு செய்து அவங்க அளவுக்கு வந்து தமிழ் என்னால் பேச முடியலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லோரும் என்ன கலைஞர் பெரியப்பா என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வந்து அழைச்சதுக்கு அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும், அண்ணன் நாதன் அவர்களுக்கு, தம்பியா அண்ணன் இல்லை, நாங்களாம் வந்திருக்கிறது யார், எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக தான் நாங்களாம் வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து தம்பி உதயநிதி எங்கே பார்த்தாலும் எங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கும். எனக்கு கலைமாமணி கொடுத்தது யார்? பெரியப்பா டாக்டர் கலைஞர். என் பையனுக்கு கலைமாமணி கொடுத்தது யார்? அண்ணன் ஸ்டாலினும் உதயநிதி தம்பி தான். எங்கள் அப்பாவை நீங்கள்லாம் பார்த்து அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்க, என்னை பார்த்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க. என் தம்பி விக்ரம் பாபுவை பார்த்து இன்னைக்கு அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை நீங்கள் அழைச்சதுக்கு, அண்ணன் சேகர் பாபு, இங்கே மேடையில் இருக்கிற பெரியவங்க அத்தனை பேர், யாராவது பேரை மிஸ் பண்ணி தப்பான வச்சுக்காதீங்க. தாய்மார்கள், சகோதரிகள், பெரியவர்கள், ஐயா, எங்கள் பெரியப்பா மாதிரி நீங்களாம், கலைஞர் பெரியப்பா மாதிரி நீங்களாம், உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். செயலாளர் நன்றியுரை கூறுவார்கள்.